ஏழுமலையான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மற்றும் ஏழுமலையான் பாலிடெக்னிக் காலேஜ் நன்னிலம். கட்டண சலுகையுடன் டிகிரி மற்றும் டிப்ளமோ படிப்புக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி அணி விஜய் அரசிற்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள். த.வே.க அரசிற்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் சி.வி. சண்முகம், வேலுமணி அணி. இந்நிலையில் அதிமுக இரண்டா பிளவுபட்டிருக்கு. மேலும் தகவல்களோடு தாயுமானவன் இணைகிறார். தாயுமானவன், ஓட்டியூ. ஒவ்வொரு எம்எல்ஏக்களாக தற்போது எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் அவரது அலுவலகத்திற்கு வருகை தருவதை பார்க்க முடிகிறது. தற்போது முன்னாள் அமைச்சர், கரூர் மாவட்ட கழக செயலாளராக இருக்கக்கூடிய எம்.ஆர். விஜயபாஸ்கர் இங்கே வருகை தந்திருக்கிறார். வரிசையாக ஒவ்வொருவருமாக வருகை தந்த வண்ணம் இருக்கிறாங்க. குறிப்பா இவர்கள் அனைவருமே த.வே.க.வுக்கான ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்க இருக்கிறாங்க. த.வே.க.வுக்கு மெஜாரிட்டியை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படக்கூடிய பட்சத்துல நாளைய தினம் அந்த ஃப்ளோர் டெஸ்ட்ல இவர்கள் த.வே.க.வுக்கான ஆதரவு நிலைப்பாட்டை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் இருக்கிறது. அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்னும் சில நிமிடங்கள்ல எஸ்.பி. வேலுமணி அவர்கள் எஸ்.பி. வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கக்கூடிய பட்சத்தில் அதுல வெளிப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது எசக்கி சுப்பையா வந்திருக்கிறார், முன்னாள் அமைச்சர். இப்படியாக வரிசையாக வந்த வண்ணம் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியாது. தற்போதைய நிலைய எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் அணியினருக்கு 24 பேர் கடிதம் வழங்கியிருக்கிறாங்க. அந்த வகையில எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர் ஆகிய முன்னாள் அமைச்சர்கள், திருத்தணி கோஹரி, ஆற்காடு சுகுமார், ஜோலார்பேட்டை முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி, ஓசூர் எம்எல்ஏ பாலகிருஷ்ணா ரெட்டி, பாலக்கோடு கே.பி. அன்பழகன், அதேபோல் பாப்பிரெட்டிப்பட்டி மரகதம் வெற்றிவேல், பரமத்தி வேலூர் சேகர், தாராபுரம் சத்யபாமா, காங்கேயம் நடராஜ், பெருந்துறை ஜெயக்குமார், அந்தியூர் ஹரிபாஸ்கர், பழனி ரவி மனோகரன், நத்தம் விஸ்வநாதன் முன்னாள் அமைச்சர், அதிமுகவுடைய மிக மூத்த நிர்வாகிகள் ஒருவர், அதே போல் கரூர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தற்போது இங்கே வருகை தந்திருக்கிறார். அதே போல் லால்குடி லீமா ரோஸ் மார்டின், அரியலூர் தாமரை ராஜேந்திரன் முன்னாள் கொறடாவாக இருந்தவர், அதே போல சங்கராபுரம் ராகேஷ், புவனகிரி அருண்மொழித்தேவன், நன்னிலம் ஆர். காமராஜ் முன்னாள் அமைச்சராக இருந்தவர், அதே போல சங்கரன் கோயில் திலீபன் ஜெயசங்கர், அதே போல அம்பாசமுத்திரம் எசக்கி சுப்பையா தற்போது இங்கே வருகை தந்திருக்கிறார். இப்படியாக 24 எம்எல்ஏக்கள் எஸ்.பி. வேலுமணி தலைமையிலான அந்த சி.வி. சண்முகம் தலைமையிலான அணியினருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த அணியை பொறுத்த மட்டில் நேற்றைய தினம் தற்காலிக சபாநாயகர் கருப்பையாவை தலைமைச் செயலகத்துல சந்தித்து பல்வேறு விஷயங்களை தெரிவிக்கிறாங்க. தங்களிடம் 30க்கும் மேற்பட்ட ஆதரவு எம்எல்ஏக்கள் இருப்பதாகவும், எனவே சட்டமன்ற அதிமுக குழு தலைவராக எஸ்.பி. வேலுமணியை நியமிக்க வேண்டும், சட்டமன்ற அதிமுக துணைத் தலைவராக கோ ஹரியை நியமிக்க வேண்டும் மற்றும் கொறடாவாக முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கரை நியமிக்க வேண்டும் என்ற ஒரு கடிதத்தை வழங்குறாங்க. அதற்கு முன்னதாக பார்த்தோம் என்றால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான எம்எல்ஏக்கள் ஆதரவாளர்கள் பார்த்தோம் என்றால் நேற்றைய தினம் நேரில் சென்று கடிதத்தை வழங்குறாங்க. அதே தற்காலிக சபாநாயகர் கருப்பையாவிடம் கடிதம் வழங்கும் போது அதிமுகவுடைய சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமியை தேர்வு செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கடிதத்தை வழங்குறாங்க. ஆனால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வசம் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை என்பது இவர்களோடு ஒப்பிடுகையில ஒரு குறைவாகவே இருக்கிறது. அதிருப்தி எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் தற்காலிக சபாநாயகராக இருந்த கருப்பையா நேற்று எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இன்றைய தினம் சபாநாயகர் தேர்வு என்பது நடைபெற இருக்கிறது. ஜே.சி.டி. பிரபாகர் அவர்கள் 17வது சட்டப்பேரவையுடைய சபாநாயகராக நியமிக்கப்பட இருக்கிறார். அப்படி நியமிக்கக்கூடிய பட்சத்தில் ஜே.சி.டி. பிரபாகர் என்ன நிலைப்பாட்டை எடுக்க இருக்கிறார், குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அதிமுக சட்டப்பேரவை குழு தலைவராக நியமிப்பாரா, அல்லது அதிகபட்சமான எம்எல்ஏக்களை வைத்திருக்கக்கூடிய எஸ்.பி. வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் ஆதரவு எம்எல்ஏக்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்கக்கூடிய வகையில எஸ்.பி. வேலுமணியை சட்டமன்ற குழு தலைவராக நியமிப்பாரா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அதிமுக இரண்டாக பிளவுபட்டிருக்கக்கூடிய நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர் நிலைப்பாடு எடுத்திருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் ஆதரவு எம்எல்ஏக்கள் அனைவருமே த.வே.க.வுக்கான ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்க இருக்கிறாங்க. இது 100% உறுதியானது. இன்னும் சற்று நேரத்துல சி.வி. சண்முகம் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். செய்தியாளர் சந்திப்பின் போது பல விஷயங்களை அவர் மேற்கோள் காட்டி எதற்காக இந்த நிலைப்பாடு என்பதை வலியுறுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது.
தமிழகத்துல இந்த சட்டமன்ற தேர்தல் முடிவின் எதிரொலியாக யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்கப்பெறாத நிலையில் தனிப்பெரும் கட்சியாக தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றிருந்தது. இருந்த போதும் ஆட்சி அமைப்பதில் தொடர்ந்து பல்வேறு சிக்கல்கள் நிலவிய நிலையில அப்போதே அதிமுக எம்எல்ஏக்கள் பலருமே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து தவேகாவுக்கு ஆதரவு அளிக்கலாம், தவேகா ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தலாம் என தொடர்ச்சியா தெரிவிக்கிறாங்க. ஆனால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவிக்க வேறு வழியின்றி எதிர்நிலைப்பாட்டை பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கான எதிர்நிலைப்பாட்டை எம்எல்ஏக்கள் எடுக்கிறார்கள். ஏழுமலையான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மற்றும் ஏழுமலையான் பாலிடெக்னிக் காலேஜ் நன்னிலம் கட்டண சலுகையுடன் டிகிரி மற்றும் டிப்ளமோ படிப்புக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.